டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்க்குற இந்த பூவோட பேரு ராஃப்லெஷியா. இது உலகத்திலேயே மிகப்பெரிய பூ. இது இந்தோனேசியா காடுகளில் காணப்படுது. மேலும் இது தென்கிழக்கு ஏசிய நாடுகளிலும் காணப்படுகிறது. ஆனாலும் இந்தோனேசியாவில் காணப்படுகின்ற பூ தான் மிகப்பெரிய பூ. இது இந்தோனேசியாவின் தேசிய மலர்களில் ஒன்றாக இருக்கிறது. இதோட அகலம் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 3 அடி அகலம், அதாவது 1 மீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடியது. இதன் எடை பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பூனால் ஏறக்குறைய 6,5 கிலோவிலிருந்து 7 கிலோ வரைக்கும் இருக்கும். இந்த செடி பார்த்திங்கன்னா இது வந்து செடின்னு சொல்ல முடியாது, இது ஒரு பேரசைட் வகை. பேரசைட்னு சொன்னால் அதோட தமிழில் வந்து நம்ம வந்து ஒட்டுண்ணின்னு சொல்கிறோம். ஒட்டுண்ணினா என்னன்னு பார்த்திங்கன்னா, இது வந்து வேறு உயிரினத்தோடு ஒட்டி வாழும். அந்த உயிரினத்துலேருந்து தனக்கு தேவையான சத்தை உறிஞ்சி வாழக்கூடியது தான் பேரசைட்டு அல்லது ஒட்டுண்ணி என்று சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம தலையில் இருக்க பேனை சொல்லலாம். மேலும் ஆடு, மாடு, நாய் மேலெலாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பூச்சி இருக்கும், ஒட்டுண்ணி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? உண்ணி பூச்சின்னு சொல்லுவாங்க. அதுவும் பேரசைட் வகையை சார்ந்தது. அது மாதிரி இந்த ராஃப்லெஷியா பூவும் ஒரு ஒட்டுண்ணி. இது இந்தோனேசியா காடுகளில் உள்ள மரத்தண்டில் வந்து வளரக்கூடியது. இது பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து இலையோ அல்லது வந்து வேரோ எதுவுமே கிடையாது. அந்த சீசனில் வந்து அந்த பூ மட்டும் அந்த தண்டுகளில் வந்து மலரக்கூடியது. வந்து பார்த்திங்கன்னா அழுகிய முட்டையோட ஸ்மெல் எப்படி இருக்கும், அதே மாதிரி பயங்கரமான நாற்றமுடையது. மேலும் இந்த பூவானது 5 to 8 நாட்கள் மட்டும் வாடாமல் இருக்கக்கூடியது.